ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பெங்களூர் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நல்ல காரசாரமான ஒரு மட்டன் வறுவல் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல மட்டனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சின்ன கப்பில் பாதி கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கும்போது மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் தனியாத்தூளும் எடுத்திருக்கேன். வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாவை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாம் கலந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 ஆனியன் எடுத்துருக்கேன் மீடியம் சைஸில். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி விட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதிகமாக இருக்கிற எண்ணெயை இந்த மாதிரி வேறு ஒரு பவுலில் மாற்றி ஊற்றி வச்சிடலாம். இது அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது குக்கரில் மட்டனை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மட்டன் வேகிறதுக்காக. குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 4-5 விசில் வரட்டும். ஒரு 5 விசிலாவது வரணும். அப்போ தான் மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போது எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் கிராம்பு, பட்டை, லவங்கம், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன். வாசனையாக நல்லாயிருக்கும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். வேக வச்சுருக்கிற மட்டன் எடுத்து கடாயில் சேர்த்துடலாம். உங்களுக்கு மட்டன் நல்லா ட்ரையாக வேணும்னா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி அப்படியே விட்டுடுங்க. அதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் அதில் சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி கிடைக்கும். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள், சீரகத்தூள், கொஞ்சம் சோம்பு தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். வாசனையாக நல்லாயிருக்கும். எப்போவுமே மிளகுத்தூள் கடைசியாக சேர்க்கணும், அப்போ தான் கசப்பு வராமல் இருக்கும். அதே மாதிரி சோம்பு தூளும் கடைசியில் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மட்டன் வறுவல் சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும்.
நீங்களும் இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.